தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய சினிமாவில் ஒரு காலத்தில் ஹீரோயினா அறிமுகமான உமாசங்கரி இப்போ மார்பக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவங்களோட உடல்நிலை பற்றி வெளியாகி இருக்கிற ஒரு புதிய தகவல் ரசிகர்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் நடிகை உமாசங்கரி தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் ஷேர் பண்ண போஸ்டில் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருக்கிற உமாசங்கரி நலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக கர்நாடகாவில் சித்ரதுர்கா பகுதி ரசிகர்கள் மற்றும் ஒரு அறக்கட்டளை சார்பில் விரைவாக முழுமையாக குணமடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் போட்டிருக்காங்க. அதை உமாசங்கரி தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி தனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உமாசங்கரி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹீமோதெரப்பி மற்றும் நோய் எதிர்ப்பு சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒவ்வொரு நாளும் தான் முன்னேறிட்டு இருக்கேன், கடினமான நாட்களையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன், நான் குணமடைகிற பாதையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாகவே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்டில் குடும்பத்தினரின் ஆதரவுக்கும் ரசிகர்களோட அன்புக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நடிகை உமாசங்கரி கன்னட திரைப்பட இயக்குனர் டி ராஜேந்திர பாபு மற்றும் பிரபல நடிகை சுமித்ராவோட மகள் தான். அவங்களோட தங்கச்சி நட்சத்திராவும் நடிகையா அறிமுகமானவங்க தான். அதுக்கப்புறம் இவங்க துஷ்யன் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனுமே இருக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பெருசா சினிமாக்கள்ல இவங்க நடிக்கல. இருந்தாலும் சோசியல் மீடியாக்கள்ல அப்பப்போ தன்னோட குடும்ப போட்டோவை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் வானவில், கடல் பூக்கள், சொக்கத்தங்கம், தென்றல், கோவை பிரதர்ஸ், மணிகண்டன், ரசிகர் மன்றம் உள்ளிட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட படங்கள் நடிச்சது மூலமா தென்னிந்திய அளவில் இவங்களுக்கு அதிகமான ஃபேன்ஸுமே இருக்கிறாங்க. இந்த நிலையில திருமணத்துக்கு அப்புறம் உமாசங்கரி சினிமாவை விட்டு விலகி இருந்தாலும் பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு சில சீரியலுமே நடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்போது அவங்க புற்றுநோய் சிகிச்சை எடுத்து வரது தெரிஞ்சுக்கிட்ட ஃபேன்ஸ் பலருமே அவங்களுக்கு ஆதரவாக பிரார்த்தனை பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. தைரியமாக போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தபடி வெளியிட்ட பதிவு எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருந்துச்சு. இந்த நிலையில் அவங்களுக்கு என்னதான் ஆச்சு, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் இப்போ அவங்க தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணி தான் மெல்ல மெல்ல பழைய நிலைமைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க.